நபி அவர்கள் மீது போடப்பட்ட ஒட்டகத்தின் குடல். அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் நிழலில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அபூ ஜஹலும் குறைஷியரில் சிலரும் ஒட்டகத்தின் கரும்பையின் சவுக்களை கொண்டு வரும்படி உத்தரவிட்டார்கள். அப்போது மக்காவின் ஒரு பகுதியில் ஒட்டகம் ஒன்று அறுக்கப்பட்டது. அதை எடுத்து வர அவர்கள் ஆள் அனுப்பினார்கள். பின்னர் அதன் கரும்பை சவுக்கை கொண்டு வந்து நபி அவர்களின் தோளின் மீது போட்டார்கள். அப்போது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதனை நபி அவர்களின் மீதிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அப்போது நபி அவர்கள், யா அல்லாஹ், குறைஷியரை நீ கவனித்துக்கொள். யா அல்லாஹ், குறைஷியரை நீ கவனித்துக்கொள். யா அல்லாஹ், குறைஷியரை நீ கவனித்துக்கொள். ஹிஷாமின் மகன் அபூ ஜஹலையும், ஒத்துபா பின் ரஃபிஆ, ஷைபா பின் ரஃபிஆ, வசியத் பின் உபைதா, உபை பின் ஹலஃப், உக்பா பின் அபி முஐன் ஆகியோரை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். இப்போ கேள்வி. ஹதீஸில் நபி அவர்கள் எத்தனை முறை குறைஷியர்களின் பெயரை குறிப்பிட்டார்கள்? இதற்கு சரியான பதிலளியுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து